இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த சைட்னஸ் போய் அங்கே ஸ்ப்ரெட்டில் வைரஸால் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே உதவி செஞ்சிட்ருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி சைட்னஸ் வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. கவலைப்பட வேணாம், நம்ம எல்லாத்தையுமே வந்து எப்படியாவது காப்பாற்றிடலாம். ஆக்சுவலாக வந்து இப்போது ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான நிலைமைகளில் இருக்கிறவங்களாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த மூலிகைகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கஷாயமாக அரைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சைட்னஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, சைட்னஸ் இங்கே பாருங்கள் மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா? ஆமாம், நான் வந்து கடைசியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் வந்து இதை பற்றி மாஸ்டர் லீ கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்கலான்ட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆனால் அவர் பார்க்கும்போது நான் வந்து வெறுங்கையை வந்து வீசிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஆன்செஸ்டர்கிட்ட ஏதோ கேட்டு ஏதோ ஐடியா வாங்குறீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆன்செஸ்டரா அவளை வர நம்பவே முடியாது. அவள் வந்ததுக்கு வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து தூக்கிட்டு போனான். அப்படி பார்த்தா அவன் அந்த ஓடில் வந்து கேம்பிளிங் விளையாண்டுருப்பாள். உண்மைதான். இந்த மாதிரி நம்மளோட செக்டோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படித்தான் சரியான சுயநலவாதிய. சரி, நம்ம மாஸ்டர்லி வந்து பார்க்க போகிற வெறுங்கை வந்து வீசிட்டு போக முடியாது, ஏதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் இந்த மாதிரி மாஸ்டர்லி வந்து அவர் ஃபுட்டுக்காகத்தானே வந்து ரொம்ப ரொம்ப பிரியப்படுவார். இங்கே பக்கத்தாடி வந்து ஒரு டீமன்ஸ் வந்து இன்வைட் பண்ணிக்குது நம்ம இடத்த. அது வந்து ஒரு பிக் டீமன். இப்போது அந்த ஈகிள் டீமனுக்கு அப்புறம் வந்து இது வந்து பெரிய பிடிங்கின்னு மாதிரி அங்கே காமிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து லேடி டான்ஜி மேலேயும் வந்து ஒரு கண்ணோடு இருக்குது. ஸோ இது நம்ம வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து கொண்டு நம்ம ஹீரோக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அருமையான ஐடியா கொடுத்த டிசபிள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்கோட சதை அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அங்கேருந்து வெறியோட கிளம்ப. அதே சமயத்தில் அங்கே அந்த பிக் டீமன் வந்து மடியில் ஒன்று தோலில் ஒன்றுன்னு வந்து உட்காந்து நல்லா மஜா பண்ணிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே முயல் டீமன்ஸ் எல்லாமே வந்து நடனம் ஆடிட்டு இருக்கும். அப்படி நடனம் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு அரை போதையில் வந்து தூங்கிட்டு இருக்குது இந்த பிக் டீமன். அப்போ வந்து ஒரு ஆமை வந்து தலை இங்கேருந்து போங்க தலை, அவங்க வந்துட்டாங்க. எவங்கடா வந்துட்டாங்க? இந்த மாதிரி அந்த லின் இம்மோர்டலில் இருக்க அந்த மாஸ்டரும் இந்த சைட்னஸ் ரெண்டு பேருமே வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து இப்போ போகலின்னா அவங்க வந்து உங்களை உணவாக வந்து மாற்றி வச்சுக்குவாங்க தலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னை போய் ஒரு சோத்துக்கு வந்து நான் மாறிடுவேன்னு சொல்லி என்னை பயப்படுத்தி பார்க்குறியா தலை? உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்ல வரது புள்ள, தயவு செஞ்சு இங்கே போங்க, நான் யாருன்னு நினச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அட்டாக் வந்து நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அது உள்ளே வந்த கிளாஸில் வந்து இந்த சொல்லிகிட்டு இருந்த இந்த ஆமை டீமன் வந்து அதுவுமே வந்து ஒரு மாதிரி இறந்துருது. இல்லை அண்ணா, நீ இறந்துட்டியா? நீ வந்து இவ்வளோ நாட்களாக வந்து என் கூடயே இருந்து என்னோட அண்ணன் மாதிரி கடைசியில் நீ வந்து இறந்துட்டியே. யாரா நீங்கள்? உங்களுக்கு என்னடா வேணும்? நான் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணலையாடா, இதுக்குடா வந்து என்னோடய பிரதரை வந்து இப்படி சாகடிச்சிங்க, உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து உன்னை ஏனா தோணானெலாம் வந்து அஃபெக்ட் பண்ணல, அதாவது அட்டாக் பண்ணல. நான் அட்டாக் பண்ணதுக்கு வந்து ஒரு 3 ரீசன் இருக்குது. என்னடா ரீசன்? ஃபஸ்ட்டு ரீசன், நீ வந்து எங்களோட லேண்டை வந்து இன்வைட் பண்ணி உன்னோட ஆட்டத்தை வந்து இங்கே ஆட்டிக்கிட்டு இருக்கிற. ரெண்டாவது, நீ வந்து டாஞ்சி மேலே வந்து ஒரு கண்ணாக இருக்க. ஸோ நீ வந்து தப்பான அவங்க இருக்கிற இடம் வந்து வேறு மாதிரி ஒரு இடம், அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மேலே வந்து நீ கண்ணாக இருக்க. மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படியா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட ஸ்கின் நீ ரொம்ப டேஸ்ட்டாக இருப்படா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற லூசு பையங்களான்னு சொல்லிட்டு அது வந்து அதோட எனர்ஜி வந்து பூஸ்டப் பண்ணி அட்டாக் பண்ண வர, டிசபிள் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல், எதுக்கும் நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படி இப்படின்னு பண்ணி அதோட கதையை வந்து முடிச்சு ஒரு பேஸ்கெட்டில் வச்சு அதை வந்து ஹீரோக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. எவ்வளோ பெரிய டீமனுக்கு வந்து கடைசியில் இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வீட்டு முன்னாடி வந்து நிற்கும்போது வந்து மாஸ்டர் இந்த மாதிரி நம்ம மாஸ்டர்லி வந்து கேட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து இது சாதாரணமான வைரஸ் மாதிரி தெரியல, இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து பரவிட்டு போயிட்டுருக்குது. இன்ன வரைக்கும் வந்து அதுலேருந்து வந்து மீள்டு வந்தவங்க வந்து யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஸோ இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரே ஆள், அதுதான் மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை வந்து தட்டுறாங்க. ஹீரோ வந்து ஓ வாங்க, இது வந்து பிக்கு ரொம்ப டெண்டராக இருக்குது இதோட ஸ்கின்னெல்லாம். பட் நீங்கள் ஒரு தடவையுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஃபுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வர்றீங்க, நீங்கள் ரொம்ப டூ பொலைட்டாக இருக்கீங்க. மாஸ்டர்லி, இந்த ஹம்பிள் ஒன் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்றான். தெரியும் நீங்கள் எது கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர்லிக்கு இதை பற்றி தெரியுமா? ஆக்சுவலாக அது வந்து சில அனிமல்ஸ்லேருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஏற்கனவே வந்து காட்டில் வந்து பிடிச்சிட்டு வந்து விலங்குட்டிகளாக வந்து ஸ்கின் ஓப்பன் பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக வந்து எனக்கு அடிச்சுது. ஸோ மேபி இதுலேருந்தும் கூட இருக்கலாம். இவ்வளோ ஏன் நீங்கள் கொண்டு வந்து அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற அந்த ஃபுட்டில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போச்சு மாஸ்டர்லி வந்து நம்மளை தப்பாக நினச்சிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கதறிட்டு இருக்க.
நான் இனி ஃபர்கிவ்னஸுக்கும் கூட என்னால் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் வந்து இந்த வைரஸ்க்கு வந்து ஒரு மாற்று வழி வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட வந்து மாற்று வழி இருக்கா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரின்ஸ் வந்து என்னை விசிட் பண்ணான். அவன் பார்க்குறக்கு முட்டா பையன் மாதிரி இருந்தாலும் கூட அவன் செய்கிற விஷயமெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை. மக்களில் வந்து ஒரு நலத்தை வச்சே வந்து அவன் இவ்வளோ நாள் வந்து அதை ஒரு நோக்கமாக வச்சு கொண்டு வரலான்ட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ நான் வந்து அவனோட சிட்டிக்கு போகணும், அதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குதுப்பா இங்கேருந்து. நான் வந்து மோட்டலில் என்னால் எல்லாம் சர்ன்னு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அந்த கிங்டத்தில் காட்டுறாங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வைரஸ்க்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஏதாவது ஆர்டர் கொடுங்க லாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் என்னோடய மக்கள் மேலேயே நான் எப்படி வந்து சோல்ஜர்ஸை வந்து அனுப்பி வச்சு அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி ப்ரிசனர்ஸாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் நாட்களை வந்து தள்ளி போட இந்த பிரச்சாரம் வந்து இன்னும் பெருசாக வந்து பேசப்படும். அப்போ எல்லாருமே வந்து கிங்டமுக்கு எதாவது திரும்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சில நேரத்தில் வந்து நம்ம முடிவில் எடுத்துக்கோன்னா நம்ம மனசு வந்து கல்லாக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தலைவரே இந்த மாதிரி பிரின்ஸ் வந்துட்டார் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிரின்ஸ் வந்தோடனே சீக்கிரமாக வாங்க, என்ன வாங்கினேன் என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து ஃபாலன் டைனாசிட்டியில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து கண்டுபிடிச்சேன். அவர் தான் என்கிட்ட வந்து சில விஷயங்கள் சொன்னார். அதில் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னா வந்து 3 விதமாக வந்து இதை நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபெக்டடாக இருக்கிறவங்கள, அப்புறம் இன்ஃபெக்டடாக இல்லாதவங்கள, அப்புறம் இன்ஃபெக்டாக ஆகிறவங்க வந்து சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வந்து 3 விதமாக பிரித்து அவங்க வந்து ரெட்டு எல்லோ க்ரீனு வந்து தனித்தனியாக ஒரு அதுக்குன்னு இடத்த ஒதுக்கி அந்த சிம்டம்ஸில் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணாங்களோ அவங்கள தூக்கி ரெட்டில் போட சொன்னார். அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்கள வந்து எல்லோவில் வந்து போட சொன்னார். அதுக்கப்புறம் சிம்டம்ஸே இல்லாதவங்களை வந்து க்ரீனில் போட சொன்னார். இப்படி பண்ணுறது மூலமாக வந்து அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு ஒன்று புதுசாக சொல்லிகிட்டு இருக்க. அவனுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் 3வது இந்த மாதிரி மாஸ்ட்லி வந்து ஒரு விஷயத்தை வந்து எழுதி கொடுத்தாரு. இதை வந்து மக்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது மட்டும்தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாத, ஏற்கனவே வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே வரும்போதே. ஸோ அது விஷயம் வந்து அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே உள்ளேருந்து ஒரு சோல்ஜர் வந்துட்டு, இல்லை பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு, அந்த மாதிரி மக்கள் வந்து அவங்கள தனிமைப்படுத்துறதுக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த அந்த மருந்துமே வந்து அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து அங்கேருந்து போயிடுறான். எல்லாருமே எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரமாகவே அந்த பிரின்ஸை காணோம், ஏதோ பண்ணுறான்ட்டு போயிட்டான். இவங்க எல்லோரும் வந்து பிரின்ஸை தான் தேடிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு சோல்ஜர் வந்துட்டு இந்த மாதிரி அந்த லின் இம்மோர்டல் பிளேஸ்லேருந்து மாஸ்டரும் சைட்னஸும் அப்புறம் முட்டாள்தனமாக ஒரு ஆள் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 3 பேருமே வந்து வர்றாங்க. ஹீரோ 10 நிமிடத்துக்கு கண்டுபிடிச்சிட்றாங்க இவன் வந்து மோட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க சைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு சோல்ஜர் இருந்துட்டு, யார் இவன் வித்தியாசமாக போட்டிருக்கான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன தைரியம் தான் மாஸ்டர்லேயே பார்த்து அப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு சூட்டு, இதை வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளோட பாடிக்குள்ளே வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு தான் மாஸ்டர்லி வந்து போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க்குள்ளே வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் அலையா, உங்களை பற்றி தான் வந்து என்னோடய பையன் வந்து பேசிட்டு, நீங்கள் தான் வந்து அந்த செயின்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி என் பையன் போய் செயின்ட்டை பார்த்ததாகவும் அவங்ககிட்ட இருந்து ஐடியாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததாகவும் வந்து சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொடுத்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகலை சார். என்னோடய பையன் வந்து நம்மளோட மக்களோட ஒரு மனசில் வந்து நல்ல இடம் பிடிக்கிறக்கோசரம் அவங்க பக்கத்தாடியே போய் படுக்கிறது, அவங்க சாப்பிட்றதே வந்து சாப்பிட்றதுன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எவ்வளோதான் ஒரு பிரின்ஸாகவே இருந்தாலும் அவனுக்கு வந்து மூளை அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் தான் வந்து எங்களோட சிட்டியும் என்னோடய பையனும் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வரும்போதே வந்து ஒரு பீப்புள் மேலெல்லாம் வந்து எக்ஸாமைன் பண்ணிட்டு தான் வந்தேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்மளோட இம்யூனிட்டி வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு வைரஸ் தான். ஸோ நம்ம இம்யூனிட்டி வந்து நம்ம வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அது ஃபைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட உடம்புல வந்து செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வலுவுபடுத்துறதுக்கான ஒரு மெடிசன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த மெடிசன் நான் கண்டுபிடிச்சிது, இது எப்படி யூஸ் பண்ணுறது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேஷண்ட் வந்து வருவான். வந்தோடனேயுமே ஹீரோ வந்துட்டு அதை ஒரு பேக்கெட்டில் அடைச்சி அதில் வந்து ஊசி வச்சு அவன் நரம்பில் ஏற்றி குளுக்கோஸ் மாதிரி ஏற்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப புதுமையாக இருக்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவனோட பாடி எல்லாமே வந்து பூஸ்ட் ஆகிடுது. அவன் வந்து ஒரு நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்து திரும்பிடுறான். என்னால் வந்து இதை நம்பவே முடியல, என் பாடி வந்து திரும்ப ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்துறது வந்து ஒரே ஆள் தான், அதுதான் நம்ம மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் இருக்க. ஹீரோக்குமே வந்து ஆச்சரியம் தான்,
என்னடா அது இப்படி பார்த்தா ஏற்றுனே சரியாக போச்சா, ஒரு வேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். நான் இருந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கே வந்து ஒரு விதிமுறையெல்லாம் வந்து விதிக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 அடி தள்ளித்தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்தாங்க மாஸ்க், இது எல்லாருமே போட்டு தான் பேசணும், இல்லைன்னா வந்து நம்ம பேசுகிற எச்சில் மூச்சு வாங்க அந்த மூச்சு காற்று இதுக்குள்ளே எல்லாமே வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எக்கச்சக்கமான ஹீரோ போட்டுக்கிற மாதிரி ஒரு சூட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா வந்து டான்ஜியும் அப்புறம் சிட்டி இவங்கெல்லாம் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இதை வந்து உருவாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்தாங்க இது வந்து மேன்யூல், நான் வந்து பூசி குத்தணும்ல, அது எப்படி குத்தணும், எவ்வளோ விதத்தில் வந்து அதை சேர்க்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன், இது எல்லாத்தையுமே போய் மக்களுக்கு வந்து சீக்கிரமாக கொடுங்க, உங்களோட நாடு வந்து யாருமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி காப்பாற்றிடலாம், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே வந்து என்னை கேளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி செயின்ட், நான் வந்து உங்களோட உதவியை வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செயின்ட் கிடையாது, நார்மல் மாடல்னு சொன்னாலுமே கூட அவங்களாம் வந்து ஹீரோ செயின்ட்டு தான் கூப்பிட்றாங்க. இப்போ அவங்களாமே வந்து அந்த விஷயத்தைப்படி வந்து போக ஆரம்பிச்சிட்ருக்க, இந்த மாதிரி நாங்களும் போய் ஹெல்ப் பண்ணுறோம் மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நான் வந்து இங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து இப்போ மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து போயிடுறாங்க ஆர்வமாக விடுன்னு. அந்த சமயத்தில் ஒருத்தன் வந்து வர்றான், வந்தோடனே வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றான். ஹீரோ வந்து திரும்பிப்பட்டு நீ இங்கேயாடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோடையே வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ். நெக்ஸ்ட் பாட்டில் லிமிட் பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் லிமிட் வரைக்கும் பை கைஸ்.